ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளூடூத் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த சயின்ஸ் வீடியோலாம் காட்டுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, சூப்பர். நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். ப்ளூடூத் கம்யூனிகேஷன் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளூடூத் பற்றி கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ளூடூத் ஒரு எசென்ஷியல் கம்போனன்ட். இப்போது ப்ளூடூத் வச்சு தான் நம்ம ஆடியோ, அப்புறம் பிரிண்டருக்கு கமாண்ட்ஸ் அனுப்புறதும், அப்புறம் ப்ளூடூத் வச்சு மியூசிக் கேட்குறதும், இந்த மாதிரி ப்ளூடூத் எனேபிள் டிவைஸ் நிறைய வந்திருக்கு. ப்ளூடூத் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு டெக்னாலஜியாக மாறிடுச்சு. சரி, இந்த ப்ளூடூத் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்ப்போம். ப்ளூடூத் ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இது 2000 முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு கன்சார்டியம் ஃபார்ம் பண்ணாங்க. ப்ளூடூத் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் குரூப் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் ஜாயின் பண்ணி அவங்க ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்யூனிகேஷனில் பார்க்கும்போது லைட்டும் ஒரு கம்யூனிகேஷன் தான். சூரியன் கிட்ட நம்மளுக்கு லைட் கம்யூனிகேட் ஆகி இங்கே வருது. அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு எல்லாமே ரிசீவ் ஆகுது. அதுவும் லைட்டும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் உங்களுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று விசிபிள் செக்ஷன், நான் விசிபிள் செக்ஷன் அப்படின்னு. அந்த விசிபிள் செக்ஷனில் தான் நம்மளுக்கு லைட் தெரியுது. அந்த எல்லா கலர்ஸும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது விசிபிள் செக்ஷன். நான் விசிபிள் செக்ஷனில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு எக்ஸ்ரே இருக்குது, இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குது. இது டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதனோட வேவ் லென்த் தான். அந்த வேவ் லென்த் பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ளூடூத் என்னன்னா இந்த நான் விசிபிள் செக்ஷன் விழுது. அது ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணலாம் ப்ளூடூத்தை. இன்னொன்று ரேடியோ வேவ்ஸில் ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ்ன்னு இருக்குது. அதுதான் ப்ளூடூத்தோட கேட்டகரி. இன்னொரு விஷயம், இன்டர்நெட்டில் என்ன பரவலாக போகுது அப்படின்னா, இந்த ப்ளூடூத், வைஃபை, இந்த மாதிரி செல்ஃபோன் சிக்னல்ஸ் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு பரவலாக. நான் அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் எல்லாம் உங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஈவன் லைட்டு கூட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். இதில் கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா எவ்வளோ வாட்ஸ் உங்கள் பாடிக்குள்ளே போகுது. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். மைக்ரோவேவில் இருக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் 2.4 GHz தான். இப்போ அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தான் ப்ளூடூத்லேயும் இருக்குது, 2.4 GHz தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா மைக்ரோவேவில் 1000 வாட்ஸ் இருக்கும், இல்லை 1500 வாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கை வச்சு அந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது இம்பேக்ட் இருக்குது. ஆனால் இப்போ ப்ளூடூத்தில் உங்களுக்கு 2.5 மில்லி வாட்ஸ் தான். ஸோ அது சுத்தமாக ரொம்ப 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 கம்மி. அதனால பாடி டேமேஜ் ஆகாது. அதனால் இது மோர் விஷயம் தெரியாமல் பேசுகிற மாதிரி தான் தெரியுது என்னை பொறுத்தவரை. இது இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏசி கரண்ட்டில் கை வைக்கிறதுக்கும் பேட்ரி 3 வோல்ட் பேட்டரியில் கை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 3 வோல்ட் பேட்டரி உங்களுக்கு ஷாக் அடிக்காது, நீங்கள் தாராளமாக தொடலாம். ஆனால் ஏசி கரண்ட்டில் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஏன்னா அதில் ஆம்ஸ் ஜாஸ்தி, பேட்டரியில் வோல்டேஜ் ஆம்ஸும் கம்மி. ஆனால் ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான். ஸோ இது ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ் உங்களுக்கு வால்ஸ்லையும் பெனட்ரேட் ஆகும். இப்போ லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுத்தில் அடிச்சதுன்னா செவுத்தை தாண்டி அது போகாது, வால்ஸ் பெனட்ரேட் ஆகாது. ஆனால் ஷார்ட் ரேடியோஸ் வால்ஸும் பெனட்ரேட் ஆகும். ஆனால் பக்கத்து ரூமில் உங்கள் ப்ளூடூத் எனேபிள் டிவைஸாக இருந்தாலும் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அவங்க சூஸ் பண்ணுது. ப்ளூடூத் யூஸ் பண்ணுற வேவ் லென்த் 121 நானோமீட்டர்லேருந்து 123 நானோமீட்டர், அதுதான் வேவ் லென்த்தாக யூஸ் பண்ணுது. இப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கு 2.402 GHz 2.408 GHz வரைக்கும் அது யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போகும், இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஆனால் ஒரு ஓவராலாக நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அந்த ஸ்பெக்ட்ரமில் நம்ம இன்விசிபிள் செக்ஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்க முடியாது. அதுதான் இது இம்பார்ட்டன்ட்டு. இன்னொரு திங் என்ன ஞாபகம்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகாது. அது என்னென்னா ஒரு ரேடியலாக போகும். இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அது 360 டிகிரிலையும் எல்லா சைடும் போகும்.
எந்த இடத்துல வந்து ரிசீவ் பண்ணுமோ அங்கே போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக லேசர் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆனால் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து ரேடியலாக போகும். அது ஒரு திங் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு ஃபவுண்டேஷன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம ப்ளூடூத்தோட கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து ஸ்டில் 1 and 0 தான். ஸோ இது வந்து டிஜிட்டலாக அனுப்புது. எல்லாமே வந்து 1 and 0 அனுப்புது. அதுதான் வந்து கம்யூனிகேஷன் மெத்தட். சரி, இப்போ ப்ளூடூத்துக்கு உள்ளார நம்ம போவோம். ப்ளூடூத் வந்து என்னன்னா, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, இன்னொன்று வந்து அந்த சாஃப்ட்வேர் பார்ட் ஒன்று இருக்கு. ஹார்ட்வேர் வந்து ஒரு கண்ட்ரோலர். அது வந்து நம்ம டீப்பாக போவோம்னா, இப்போ ஹார்ட்வேர் வந்து ஒரு கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலரில் வந்து ஒரு ஆண்டனா அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சிக்னல் அனுப்புனா அந்த ஆண்டனா வழியாக அனுப்பிச்சிடும், ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் டிவைஸ், அது வந்து இப்போ ஹெட்ஃபோன்ஸ்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து ரிசீவர்னு வச்சுங்க. அதுலேயும் வந்து ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு ஆண்டனா ஒன்று இருக்கும். ஸோ சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணிவிட்டு அது வந்து டீகோட் பண்ணி அந்த டேட்டா பார்ட்டை வந்து எடுக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மெக்கானிசம். ஒரு ப்ளூடூத் சென்டர் வந்து சிக்னலை அனுப்புது, ஒரு ரிசீவர் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நிறைய வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2.402 ஜிகாஹெட்ஸ் வந்து 2.480 ஜிகாஹெட்ஸ் அந்த ஸ்பெக்ட்ரம் தான் அது யூஸ் பண்ணுது. அதே ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம மற்றவங்களும் ஷேர் பண்ணலாம். அது வந்து என்னன்னா 2.4 ஜிகாஹெட்ஸில் தான் நம்ம வைஃபை மாடம்லாம் ஒர்க் பண்ணுது. ஆனால் டேட்டா வந்து கிளாஷ் ஆகாது. நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இதில் ப்ளூடூத் வந்து என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டில் வந்து 79 சேனல்ஸ் வச்சிருக்கு. ஸோ 2.02 வந்து 2.48 வந்து 79 சேனல்ஸ் அது யூஸ் பண்ணுது. அதனால் ஒரு ஒரு ரேஞ்ச் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு 79 சேனல் வரைக்கும் ப்ளூடூத் வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி வைஃபைக்கும் 16 சேனல் இருக்கு அந்த அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில். இப்போ ப்ளூடூத் வந்து ஒரு டிவைஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து 1 and 0 தான் அது கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். சரி, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம அனுப்புகிறோம் ப்ளூடூத் வழியாக அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து அதை டேட்டா பேக்கெட்டாக அது மாற்றணும். அந்த டேட்டா பேக்கெட் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து 1 and 0 தான் அது கம்போஸ் பண்ணி ஆகணும். அது வந்து சிபியோட லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூடூத்துக்கு வந்து யார் அனுப்புகிறா, யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் வந்து அது வந்து ஹெடராக வைக்கணும் அந்த ப்ளூடூத் பேக்கெட்டில். அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து இந்த ஹேண்ட் ஷேக் அப்படின்வாங்க. ஒரு சென்டர் கிட்ட வந்து இன்னொன்று ரிசீவர் வந்து ரெண்டு பேரும் ட்ரஸ்டடாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து நீங்கள் ப்ளூடூத் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேர் பண்ணுவீங்க. பேர் பண்ணி முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுன்னா ரெண்டு பேருக்கும் 2 கோடு இருக்கும். அதுதான் வந்து ஹேண்ட் ஷேக் மெக்கானிசம். ஸோ ப்ளூடூத் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சஸ் கோடை வந்து மேலே வச்சிடும். அந்த ஆக்சஸ் கோடை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெடரை வச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா பேக்கெட்டை வச்சு ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஸோ ப்ளூடூத்தோட ஃபார்மேட், டேட்டா ஃபார்மேட் வந்து 3 செக்ஷன். ஒன்று வந்து ஆக்சஸ் கோடு. ஆக்சஸ் கோடு வந்து என்னன்னா யார் சென்டரு யார் ரிசீவர் அப்படிங்கிற அந்த ஆக்சஸ் கோடு வந்து அது பில்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெடரோட இன்ஃபர்மேஷன். அப்புறம் டேட்டா சைடு. ஆக்சஸ் கோடு வந்து 79 பிட்ஸ் யூஸ் பண்ணும். ஹெடருக்கு வந்து 54 பிட்ஸ் யூஸ் பண்ணும். மீதி எல்லாம் டேட்டா தான். இப்போ ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனா இது மூணுமே இருந்தாகணும். அது ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரேடியோலாம் அனுப்பும், அவ்வளோதான். அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு விட்டுரும். இப்போ வந்து ரிசீவர் வந்து என்ன பண்ணா அது வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் இருக்கு, இன்னும் 4-5 ஃபோன் எல்லாமே ப்ளூடூத் எனேபிள்டா இருக்கு அப்படின்னா எல்லா ஃபோனுக்கும் வந்து கிடைக்கும் அந்த சிக்னல். அந்த சிக்னல் வந்து கிடைச்சது அப்படின்னா, ஆனால் வந்து என்ன ஃபர்ஸ்ட் அந்த சிக்னலை வந்து எல்லா ஆண்டனாவும் ரிசீவ் பண்ணி அதை வந்து பார்ஸ் பண்ண பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் கோடை எடுக்கும். அந்த ஆக்சஸ் கோடு வந்து மேட்ச் ஆகலைன்னா மீதி எல்லா ஃபோனும் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். எந்த ப்ளூடூத் வந்து பேராக இருக்கோ அதனோட ஆக்சஸ் கோடு மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த பேக்கெட் வந்து அதுக்கு மேலே அலோவ் பண்ணும். போயிட்டு அது வந்து ஓப்பன் பண்ண வைக்கும். ஓப்பன் பண்ணி அந்த ஹெடர் இன்ஃபர்மேஷன் படித்தோன்னா அந்த டேட்டாவில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த என்ன டிவைஸ்க்கு வேணுமோ அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துரும். மியூசிக்கே இதே மாதிரி தான். மியூசிக் பாஸ் பண்ணும் போதும் ஆக்சஸ் கோட், ஹெடர், அந்த மியூசிக் ஃபைலோட அந்த பிட்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணி டேட்டா பேக்கேஜாக அனுப்பிடும். அனுப்பிச்சோன்னே அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து பார்ஸ் பண்ணி ஆக்சஸ் கோட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஹெடரை எடுத்து ஹெடர்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணும். அந்த டேட்டா வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணும். இந்த டேட்டா பேக்கெட் அனுப்பும்போது ப்ளூடூத் வந்து எப்படி வந்து 1க்கும் 0க்கும் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேக்கெட் அனுப்பும்போது எல்லாமே 1s and 0s தான். ப்ளூடூத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேவ் லென்த் வச்சு 1ஆ 0வான்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு உதாரணத்துக்கு வந்து 1 அனுப்பணும் அப்படின்னா அது வந்து 121 நானோமீட்டர் அந்த வேவ் இருக்கும். 0 அனுப்பணும் அப்படின்னா அது 123 நானோமீட்டர் அப்படின்ற அந்த வேவ் லென்த்தில் அனுப்பும்போது உங்களுக்கு அது 1ஆ 0வான்றது ரிசீவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிசீவர் வந்து என்ன பண்ணால் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து 121 நானோமீட்டர் வந்ததுன்னா அது வந்து 1.
இல்லை 0 அப்படின்ற மாதிரி அது வந்து பேக்கேஜை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து அந்த டெக்னிக்காக யூஸ் பண்ணி கம்யூனிகேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அனுப்புறது டிஜிட்டலாக வந்து வேவ் லென்த்தில் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதை வந்து ரிசீவிங் எண்டில் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிடும். நிறைய வைஃபை போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து எல்லாமே 2.4 GHz குழம்பாதா அப்படின்னு. அது என்னன்னா அந்த மாதிரி கிறிஸ்கிராஸும் ஆகும். ஏன்னா 2.4 GHz வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்டு. அதை வந்து நிறைய நிறைய ஹார்ட்வேர் வந்து அதை யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு மைக்ரோவேவ் கூட வந்து 2.4 GHz தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அதனால தான் இப்போ சில டைம் ப்ளூடூத் எனேபிள்டு ஃபோன் நீங்கள் வந்து மைக்ரோவேவ் குள்ளார போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து வராது. ஏன்னா மைக்ரோவேவ் வந்து எப்படி டிசைன் பண்ணிக்காங்கன்னா அந்த 2.4 GHz வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் தாண்டி வெளியில் வராது. அதனால வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கூட கிராஸ் ஆகாது. இதே மைக்ரோவேவ்க்குள்ளார நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து பேர் ஆகாது. ஏன்னா அந்த சிக்னல் வந்து மைக்ரோவேவ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ மைக்ரோவேவ் அப்படி டிசைன் பண்ணிடுவாங்க. சரி, வைஃபை வந்து என்ன, வைஃபைவும் அதே ஃப்ரீக்வன்சி பேண்டில் தான் இருக்குது. ஆனால் வைஃபைக்கு வந்து என்னென்னா சேனல்ஸ் வந்து வேறு. அது 16 சேனல் யூஸ் பண்ணுது. ப்ளூடூத் வந்து 79 சேனல் யூஸ் பண்ணுது. அது ஒரு சேஃப்டி இருக்குது. சரி, இன்னொன்று வந்து செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து எப்படி வந்து இந்த ஹேக் அட்டாக்லாம் வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் சேனல் தான், யார் வேணால் டேட்டாவை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சேனல் 79 இருக்கும்போது ப்ளூடூத் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு சேனலில் அனுப்பும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஃபைல் இருக்குன்னா அந்த மியூசிக் ஃபைல் வந்து இப்படி வச்சுங்க ஒரு 1000 பேக்கெட்டாக அனுப்புதுன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு சேனலில் போட்டு அனுப்பும். அந்த பேக்கெட் எந்த சேனலில் போய் ரிசீவ் பண்ணுன்றது ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சஸ் கோடு ஹெடர் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு பேக்கெட்டாக அனுப்பிச்சிடும். இதுதான் நான் அனுப்ப போகிறேன், இந்த சேனலில் வந்து இந்த பேக்கெட் வந்து இந்த சேனலில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது அனுப்பிச்சிடும். அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ரிசீவிங் எண்டில் வந்து அப்போ அந்த சேனலில் போய் ரீட் பண்ணும். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஹேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ரிசீவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த சேனலில் வந்து இருக்குது, எந்த சேனலில் போய் எந்த டேட்டா வந்து ரீட் பண்ணணும். அப்புறம் அதை வந்து பேக்கேஜ் பண்ணி அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணி அதை பார்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி அந்த டேட்டா கூட ஜாயின் பண்ணி அது கண்டினியூட்டியாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து மியூசிக்கை வந்து கேட்குறோம். உங்களுக்கு என்டையர் வீட்டில் கூட ப்ளூடூத் வந்து எடுக்கும். அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று வந்து ஃப்ரம் ஆர்கிடெக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து எல்லாமே வந்து கண்டெய்ன்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சிப் ஒன்று கொடுத்துருவாங்க, ஹார்ட்வேர் சர்க்கியூட்டு. அதில் கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் ஆண்டனா எல்லாமே பில்டினாக இருக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேராக இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு எதாவது டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுன்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளூடூத் பற்றி அதாவது இன்னும் டெப்த்து போகணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட் டயக்ராமில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ஆனால் பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஹை லெவலில் வந்து இப்போ ப்ளூடூத் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.